In this video, we'll discuss about blood and blood transfusion policy. What are the policy related to blood transfusion? We want to discuss. So, that blood transfusion policy ensure safe and effective blood transfusion. So, safe and effective blood transfusion by outlining procedure for blood collection, storage, testing and administration. Administration include proper patient monitoring and management of potential complications. Sources: blood should be collected only from voluntaries and non-remunerated blood donor. Non-remunerated blood donors, voluntaries and non-remunerated blood donors. Collecting blood must be screened for transfusion related infection. Storage should be stored and transported under optimal conditions to maintaining quality and safety. So, blood and blood transfusion policy are guidelines and regulation set by healthcare organization and regulatory bodies. பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள முறையில் அந்த blood and blood transfusion பயன்படுவதை உறுதி செய்வதற்கான அமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை வல்லுநர்களால் அமைத்த விதி தான் வந்து இந்த blood transfusion policy. So, guidelines and regulation set யார் செட் பண்ணுறது? தட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் அண்டு ரெகுலேட்டரி பாடிஸ் என்ன பண்ணுறாங்க? டு என்ஷூர் சேஃப் அண்டு எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் பிளட் ப்ராடக்ட் டியூரிங் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ். ஸோ தீஸ் பாலிசி கவர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட். இதில் வந்து வேரியஸ் ஆஸ்பெக்டை கவர் பண்ணுறாங்க. என்னென்னா பிளட் கலெக்ஷன், டெஸ்டிங், storage, compatibility and administration. Here are some key points typically addressed in blood and blood transfusion policy. So இங்கே வந்து நம்ம சில key points பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன policy under this one? First one is blood transfusion policy. Define how we can define standard and procedure. This one standard and procedure for collecting blood from donor, ensuring donor eligibility criteria are met and maintaining the safe of donated blood. இந்த பாலிசியில் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மெத்தட் ஃப்ரம் யார்கிட்டேருந்து டோனார்ட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து என்ஷூர் பண்ணதில் வந்து இந்த டோனார் க்ரைட்டீரியா ஃபார்மில் உள்ள எல்லாத்தையுமே வந்து என்ஷூரிங் and maintaining safety of donated blood. Next, blood testing. This testing protocol are established to screen donated blood for infectious disease such as HIV, hepatitis B and C, syphilis, other transfusion transmissible infection. Blood testing இது வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங் ப்ரோட்டோக்கால். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்க்ரீன் பண்ணுறாங்க டொனேட்டட் பிளட் ஃபார் ஏதாவது இன்ஃபெக்சியஸ் டிசீஸ், அதாவது ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ், சிஃபிலிஸ் அண்ட் அதர் டிரான்ஸ்மிசபிள் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. தீஸ் டெஸ்ட் ஆர் குரூஷியல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் த்ரூ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் த்ரூ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். தென் blood storage and handling. Guidelines are in place to ensure proper storage and handling of blood product to maintain their viability and prevent contamination. So இங்கே வந்து blood storage and handling guidelines are in place to ensure வந்து கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்னென்னா ப்ராப்பர் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் பிளட் ப்ராடக்ட். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்? டு மெயின்டைனிங் தேர் வயபிலிட்டி அண்ட் ப்ரிவெண்ட் கண்டாமினேஷன். திஸ் இன்க்ளூடிங் என்னென்ன டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது, லேபிளிங் அண்ட் மானிட்டரிங் ப்ரொசீஜர், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், லேபிளிங் அண்ட் மானிட்டரிங் ப்ரொசீஜர், அதில் எல்லாமே அந்த கைட்லைன்ஸில் இருக்கும். தென் பிளட் காம்பனன்ட் ப்ரிப்ரேஷன் பாலிசி outline procedure for processing donate blood into various component. என்னென்ன காம்பனண்ட்?
ஸோ பிளட் காம்பனண்ட் என்னென்ன ஆர்பிசி பிளாஸ்மா பிளேட்லெட் பேஸ்டு ஆன் பேஷண்ட் நீட்ஸ் அண்டு கம்பேட்டபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பிளட் டைப்பிங் அண்டு கிராஸ் மேட்சிங். இதில் வந்து என்னென்ன வரும், ப்ரொசீஜர் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு டு டிட்டர்மைன் த பிளட் டைப். ஓகே, இந்த ப்ரொசீஜரில் வந்து என்ன பிளட் டைப் ஆஃப் ரெசிபியன்ட் அண்டு கான்டாக்ட் கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் to ensure compatibility between donor and recipient blood type, then help prevent adverse reaction during transfusion. இது வந்து இப்போ வந்து என்னென்னா பிளட் டைப்பிங் அண்டு கிராஸ் மேட்சிங், இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன டைப்பு, என்ன கிராஸ் மேட்சிங், அதாவது கம்பேட்டபிலிட்டி இருக்கா டோனார் ரெசிபியன்ட் பிளட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து என்ன, ப்ரிவெண்ட் அட்வர்ஸ் ரியாக்ஷன் டியூரிங் டிரான்ஸ்ஃபியூஷன். டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ ஏதாவது சைட் எஃபெக்ட் வராமல் பார்த்துக்கும், நம்ம தெரிஞ்சு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது. தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி provide guidelines on the safe administration of blood product. Okay, policy provided guidelines for safe administration என்னென்ன, including patient identification, verification, compatibility, monitoring for any adverse reaction during and after transfusion. Then transfusion reaction and reporting procedure are in place to identify and manage transfusion reaction promptly. Policy also mandate that reporting of adverse event. So the policy procedure in place to identify and manage transfusion reaction and reaction to appropriate regulatory bodies for monitoring and quality improvement. Last, blood product alternatives. Some policy may address the appropriate use of alternatives to blood transfusion, such as synthetic blood product while applicable. Some policy may address the appropriate use of alternative blood transfusion. அதாவது என்னென்னா synthetic blood product when applicable, when necessary. ஸோ இந்த வீடியோவில் blood and blood transfusion policy பற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா சேஃப் அண்டு எஃபெக்டிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இந்த மெத்தட் மூலமாக நம்ம பண்ணணும். ஸோ வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ்? பிளட் டெஸ்டிங், பிளட் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். பிளட் காம்பனண்ட் என்னென்ன வேணும், ஆர்பிசி, ரெட் செல், பிளேட்லெட், அது மாதிரி வந்து செப்ரேட் பண்ணணும். தென் பிளட் டைப்பிங் அண்டு கிராஸ் மேட்சிங், பிஃபோர் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டைப்பிங் அண்டு கிராஸ் மேட்சிங் ரெசிபியண்ட்டோட இதை வச்சு பண்ணணும். தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஏதாவது அட்வர்ஸ் டியூரிங் டிரான்ஸ்மிஷன் அப்போ ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கான்னு நோட் பண்ணணும். தென் பிளட் ப்ராடக்ட் அல்டர்னேட்டிவ், அதாவது தட் சிந்தட்டிக் பிளட் ப்ராடக்ட் அல்டர்னேட்டிவாக இஃப் வென் அப்ளிகபிள், அது மாதிரி கண்டிஷனில் சம் பாலிசி மே அட்ரஸஸ், அது வந்து அட்ரஸ் பண்ணுறது எதுக்குன்னா சிந்தட்டிக் பிளட் ப்ராடக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.